வெல்கம் டு ஆஸ்பரண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய நாளோட கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்பிசி வாத்சல்யா திட்டம், இந்த திட்டத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காகனா, குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெற்றோர் சேமிப்பு திட்டம் தான் இந்த திட்டம். ஆல்ரெடி இருந்த தேசிய ஓய்வூதிய திட்டத்தோட நீட்சியாக தான் இந்த திட்டம் தொடங்குறாங்க. இந்த திட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தையின் பேரில் ஓய்வூதிய கணக்கை தொடங்க முடியும். அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் இது துவங்க முடியும். 1000 ரூபா செலுத்தி ஓய்வூதிய கணக்கு துவங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1000 ரூபா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் செலுத்தி ஆகணும். அதிகபட்சம் எவ்வளோனாலும் செலுத்திக்கலாம், அதுக்கு வரம்பு இல்லை. 18 வயது இப்போ முடிஞ்சிருச்சுன்னா இந்த திட்டத்தை வெளியேறிக்கலாம். இல்லைனா இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். 60 வயசை எட்டினதுக்கப்புறம் இதுக்கான ஓய்வூதிய பலன் அவங்க கொடுப்பாங்க. ஐநா நிறுவனங்களுக்கு இடையான பணிக்குழு விருது 2024 விருது. இந்த விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னா, ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கிடச்சிருக்கு. அதாவது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தியதுக்காக, தொற்று நோய் கிடையாது, தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தினதுக்காக, சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக இந்த விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சந்திராயன் 4 திட்டம். இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த திட்டத்தை இன்னும் அடுத்த 36 மாதங்களுக்குள்ளே நிறைவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தம், இதை மறு ஆய்வு செய்கிறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆக்சுவலாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 செப்டம்பர் 19 இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையே போடப்பட்டது. இப்போ இந்த திட்டத்தில் எதுக்கு மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து நடைபெற்று வரும் பயங்கரவாத பாகிஸ்தான் தொடர்ந்து நடைபெற்று வரும் பயங்கரவாத நடவடிக்கை காரணமாக இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் காரணம்னு சொல்லலை, தற்போதைய சூழ்நிலையில் அடிப்படை மற்றும் எதிர்பாராத மாற்றம் காரணமாகவும் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இன்னும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த காரணத்துக்காக சிந்து நதியை அந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறொரு வீடியோவில் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.